ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் அப்படிங்கிற தலைப்பிலான இந்த அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் வேண்டி கேட்டுக்கொண்டபடி அவருடைய ஐஸ்வர்ய ரூபமான அந்த விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டுவதற்காக முற்பட்டார். காட்டியும் இப்பொழுது அர்ஜுனன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற கட்டத்துல நாம இந்த ஸ்லோகங்களை படித்து கொண்டிருக்கோம். போன வகுப்புல நம்ம பார்த்த போது அர்ஜுனன் அவ்வளவு ஆச்சரியமாக அந்த விஸ்வரூப தரிசனத்தை அவன் பார்க்கிறான் அப்படின்னு பார்த்தோம். நிறைய பேர் அந்த ஒரே உருவத்துக்குள்ள நிறைய விஷயங்களை பார்க்கிறான். தேவர்களை பார்க்கிறான். சில பேர் பயந்து கொண்டு ஸ்துதி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சித்தர்கள், மகர்ஷிகள் அவர்களெல்லாம் நன்றாக வாழி வாழி என்று ஸ்துதி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நல்ல பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் ஸ்துதி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ருத்ரர்கள், ஆதித்யர்கள் முதலிய அத்தனை தேவகணங்களும் யக்ஷர்கள், ராட்சசர்கள் போன்றவர்களும் அங்கு அவனால் பார்க்க முடிகிறது. அவர்கள் எல்லோரும் கூட இந்த விஸ்வரூப தரிசனத்தில் அவனுக்கு தெரிகிறார்கள். அவர்களும் இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த ரூபம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ரூபம் மகத் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரூபமா இருக்கு. விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அளந்து கொண்டு நிற்கிறது. நிறைய வாய்கள் இருக்கு. பகுவக்திர நேத்திரம், நிறைய கண்கள் இருக்கு. பெரிய பெரும் தோள்கள், நிறைய தோள்கள் இருக்கு. நிறைய கரங்கள் இருக்கிறது. நிறைய தொடைகள் இருக்கிறது. நிறைய பாதங்கள் இருக்கிறது. நிறைய உடல்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கக்கூடிய அனைத்துமே அந்த உருவத்திற்குள்ளே இருக்கிறதாக அந்த ஒரு பார்வையானது அவனுக்கு கிடைக்கிறது. இதுதான் பிரபஞ்சத்தில் ஈஸ்வரனை பார்ப்பது அப்படின்னு நாம சொல்றோம். எல்லாமே இறைவன்ல தான் இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டு இருக்கிறான் அவன். அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வையானது ஒரு கட்டத்துல அது போக்கஸ் ஆகி பகவானுடைய வாயை நோக்கி அவனுடைய பார்வையானது போகிறது. இந்த வாய் எப்படி இருக்கு அப்படின்னா தீப்த ஹுதாச வக்திரம் அப்படிங்கிறது. நிறைய நெருப்பு அப்படியே பொறி பொறியா கிளம்பி வரக்கூடிய நெருப்பு பொறிகள் இருக்கக்கூடிய. அப்போ அந்த வாயில் எப்படி இருக்கு அப்படின்னா வாய் பூரா ஒரே நெருப்பு துண்டமா இருக்கு. நெருப்பு அப்படியே ரொம்ப ஜுவாலையா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பூமிக்கும் ஆகாசத்துக்குமாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முகங்கள்ல இருக்கிற அத்தனை வாய்கள்லையுமே அப்படி நெருப்பை கக்குவதாக அது இருக்கிறது. அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. விசாலமா இருக்கு. அந்த கண்கள் எல்லாம் விசாலமா இருக்கு. பல் எப்படி இருக்குன்னா பல் அப்படியே கோரை பற்களாக எல்லாம் வெளியில நீட்டி கொண்டு இருக்கிறது. வா வா ரெடியா உன்னை கடிச்சு திங்குறேன் பாரு அப்படின்னு நீட்டிக்கொண்டு இருப்பதாக அந்த பற்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறது. இப்படி இதனால இப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன தெரியல அப்படின்னா எந்த திசை இருக்கு, இந்த பக்கம் என்ன திசை, அந்த பக்கம் என்ன திசை, முன்னாடி என்ன பின்னாடி என்ன ஒண்ணுமே தெரியல. எல்லாமே இறைவனாகத்தான் தெரிகிறது. ஆனா என்ன ரூபத்துல தெரியறது அப்படின்னா ரொம்ப பயப்படுத்தக்கூடிய ஒரு ரூபத்துல இருக்கு. பயந்து போகக்கூடிய ஒரு ரூபத்துல இருக்கு. அதனாலதான் சொல்ற பிரவ்யதி ஜாந்தராத்மா. எல்லாருமே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். லோகங்கள் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு கோரமான ரூபத்துல பகவானை பார்க்கிறது எப்பயோதான் பார்க்கிறோம். இந்த ஊழிக்காலம் அப்படின்னு வரும்பொழுதுதான் ஊழிக்கூத்தே அப்படிங்கிறதே பண்றாரு நடராஜர். எப்ப பாரு ஊழிக்கூத்து பண்ணி கொண்டு இருக்க மாட்டார். அது பண்ண அப்புறம் மரியாதையே இருக்காது. அந்த கடைசி டைம் அது அந்த ஒரு நாட்டியம் இருக்கே, அதுக்கப்புறமா எல்லாமே லயத்துக்கு தான் போகணும். அது ரொம்ப கோரமா இருக்கும். எல்லாமே ஒடுக்கத்துக்கு வரும் பொழுது ஒன்னொன்றும் அழியக்கூடியது. அதனாலதான் அது கோரமா இருக்கு அப்படிங்கறத சொல்றது சாஸ்திரம். அப்ப இங்கேயும் அதே மாதிரிதான் பார்க்கிற. ரொம்ப நடுக்கமா இருக்கு. இது மாதிரி ஒரே ஒரே நெருப்பா கத்தி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அது நடுக்கமா தானே இருக்கும் அப்படிங்கறதுனால எனக்கு மாத்திரம் இல்லப்பா, எல்லாருமே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா தனக்கு என்ன ஒரு உணர்ச்சி இருக்கோ அதையே தான் எல்லோருக்கும் இருப்பதாக அவன் உணர்கிறான். அப்படித்தானே நமக்கு இருக்கும். நாம இப்ப சினிமா பாக்குறோம் அப்படின்னா பீதியா இருக்குன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சுக்குவோம். உனக்கும் பீதியா தானே இருக்கு அப்படின்னு. உனக்கு பீதியா இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு நிம்மதி. இல்லைன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும்.
அதனால அது நம்மளோட உணர்ச்சிகள் தான் அங்க அங்க எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு 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 எண்ணமானது அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அவன் சொல்றான், எல்லா லோகங்களும் பயந்து கொண்டிருக்கிறது, நானும் பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு முன்னுக்கு பயமா இருக்குப்பா, நடுக்கமா இருக்கு, மனசெல்லாம் ஒரே நடுங்குறது இந்த ரூபத்தை பார்த்து. என்னுடைய இது போயிடுத்து, என்னுடைய திருப்தி போயிடுத்து, என்னுடைய மன உறுதி போயிடுத்து. நான் தான் பெரிய ஆளு நினைத்துக் கொண்டிருந்தேன், அது போயிடுத்து. எனக்கு பெரிய ஒரு வேலை இருக்குன்னு நினைச்சேன், அது போயிடுத்து. நான் எத்தனை பேர் ஆனாலும் ஈஸியா எதிர்த்துடுவேன்னு நினைச்சேன், அதுவும் போயிடுத்து. நான் பயமே இல்லாதவன் நினைச்சேன், அதுவும் போயிடுத்து. ஆனா இதெல்லாம் முதல் அத்தியாயத்திலேயே ஓரளவுக்கு இவனுடைய அசைந்த மனதை அவர் பார்த்துட்டார். இருந்தாலும் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப வீரமாத்தான் தன்னை நினைத்து கொண்டு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான். முதல் அத்தியாயத்துல அவன் பேசினது எல்லாமே அந்த விஷாதத்துல பேசினது அப்படிங்கறத இன்னும் கூட அவன் உணரல. இனிமேதான் அதெல்லாம் வரும். அசி பதம் ஐக்கியம் பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு உண்மையிலேயே நாம என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் சரி இல்ல அப்படிங்கிறது முழுமையா புரியறது 18வது அத்தியாயத்துல புரிஞ்சிடும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ்ல இருக்கான். அதனால அவனுக்கு அந்த திருப்தி போயிடுத்துங்கிறான், சமம் போயிடுத்து, மன அமைதி போயிடுத்து அப்படிங்கிறான். இப்ப என்ன சொல்றான்னாக்க, நீ கொஞ்சம் அமைதியா இரேன், எனக்கு இது உன்னுடைய இந்த கோரை பற்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரசீத பிரசீத பிரசீதன்னா ரொம்ப அமைதி அடைந்து நீ கொஞ்சம் நிறுத்தேன், இந்த இந்த கோர ரூபத்தை கொஞ்சம் நிறுத்தினா தேவலாம்ப்பா. கொஞ்ச நேரம் தான் காமிச்சிருக்க, ரொம்ப போனா ஒரு 4-5 ஸ்லோகம் தான் வந்திருக்கு. 4-5 ஸ்லோகத்துக்குள்ளேயே அவனுக்கு பயம் போச்சு. இப்ப என்ன பண்ற, நான் போன வகுப்புலயே சொல்லி முடிக்கிறச்சே சொன்னேன், இனிமேதான் அவர் மெயின் பிக்சரே காட்ட போறாரு. இது வரைக்கும் அவர் தான் வேன்னு ஒரு பயந்த ரூபத்தை காமிச்சார், பயப்படுற ரூபத்தை காமிச்சார். இதுக்கப்புறம் தான் இந்த பயத்துக்கான உண்மையான காரணமே இனிமேதான் இருக்க போறது. அதனால அதை பார்த்து விட்டு அவனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு அதுக்கடுத்த உணர்ச்சி போகணும். அதுக்கப்புறம் பக்தி இந்த பயம் இருக்கே, அது முடிக்கிற பயத்தோட எண்டு என்ன வரும்னா பக்தி அது இன்னும் அழகா வெளிப்படுத்தும். அர்ஜுனனோட பக்தியினுடைய வெளிப்பாடு வண்டர்ஃபுல்லா இருக்கும். இந்த அத்தியாயத்துல முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, படிக்கலாம் நம்ம. நான் இப்போ 26, 27 போன வாரத்துல சொல்லி கொடுத்தாச்சு. நான் இப்ப படிச்சு அதுக்கு பதவுரை பொழிப்புரை சொல்றேன். அமீச்சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ராஹ சர்வே சஹைவாவனிபாலசங்கைः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः திருதராஷ்டிரஸ்ய, திருதராஷ்டிரருடைய, அஸ்ய அவருடைய அப்படின்னு, புத்ராகா புதல்வர்களான, அமீச்ச இவர்கள் என்ன அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். யார் பேசுறது? அர்ஜுன உவாச்ச. இன்னும் முடியல அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் பார்த்து கொண்டிருப்பதை நமக்கு சொல்கிறான். அப்போ இவர்கள் அவன் பார்க்கறச்சே அவர்களை அப்படின்னு அவர்களை நேர பார்க்கறதுனால அமீச்ச இவர்கள், சர்வே எல்லோரும், அவனிபால சங்கைஹி சக ஏவ, அவனிபால சங்கைஹி அப்படி, அவனினா பூமி, பாலனா காப்பாத்துறவன், பூபாலன் அப்படின்னா ராஜாக்கள், ராஜன் ராஜான்னு அர்த்தம். சங்கைஹின பெரிய ராஜா கூட்டமே வருதான் அந்த வாய்க்குள்ள. அவனி பால சங்கைஹி சக இவ அவர்களோடு கூட, அரசர் கூட்டங்களுடன் அப்படின்னு அர்த்தம். அவனி பால சங்கைஹினா சங்கைஹி சக இவன அரசர் கூட்டங்களுடன், ததா அவ்வாறே, பீஷ்மஹ பீஷ்மர், துரோணஹ துரோணர், அசௌ இந்த, சூதபுத்திரஹ கர்ணனும், அஸ்மதீயை நம்முடைய, யோத முக்கியைஹி அப்பி சக, யோத முக்கியைஹி அப்பி சக முக்கியமான வீரர்களும், யோதனா வீர சண்டை போடுற வீரன் அர்த்தம். முக்கியைஹினா முக்கியமான வீரர்கள், நம்ம சைட்ல இருக்கிற முக்கியமான வீரர்கள், நம்முடைய முக்கியமான, அஸ்மதீயைஹின்னு சொல்லியிருக்கான், நம்முடைய முக்கியமான வீரர்களுடனும், துவாம் உன்னை, விஷந்தி புகுகிறார்கள். இது இவன் பார்க்கிற காட்சி. என்ன காட்சி அப்படின்னா, திருதராஷ்டிரருடைய புதல்வர்களான இவர்கள் எல்லோரும் அரசர் கூட்டங்களுடன், அவ்வாறே பீஷ்மர் துரோணர் இந்த கர்ணனும் நம்முடைய முக்கியமான வீரர்களும் உன்னை புகுகிறார்கள் அப்படிங்கிறான். இப்ப என்ன காட்சியை காமிச்சிருக்கார்? இவன் எதுக்கு பயந்தான்? இவன் என்ன முதல்ல சொன்னான்? நான் எப்படி என்னுடைய தாத்தாவை கொல்லுவேன், நான் எப்படி என்னுடைய பெரியப்பாவை கொல்லுவேன், நான் எப்படி என்னுடைய குருவை கொல்லுவேன், இதுதான் அவனுடைய கொஸ்டினே. நான்
குல குல தர்மம் என்ன ஆறுது, என்னுடைய குலம் கெட்டு போச்சுன்னா குல தர்மம் என்ன ஆறுது, குல தர்மம் கெட்டு போச்சுன்னா ஸ்திரீ எல்லாம் என்ன ஆவா, இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டான் இல்லையா. இவனுக்கு ப்ராப்ளமே என்ன, என்னை சேர்ந்தவர்களை நான் எப்படி கொல்வது, இதுதான் அவனுடைய ப்ராப்ளம். இப்ப பகவான் வாயை திறந்து வச்சுருக்கார், வெறும் நெருப்பா இருக்கு. அந்த நெருப்புக்குள்ள யார் யார் போறான்னு காட்டுறார். ஒரு ஆள் விடாம அத்தனை பேரும் திருதராஷ்டிரஸ்ய புத்திராக எல்லாருமே. அப்போ ரைட் ஃப்ரம் துரியோதனன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வாய்க்குள்ள போயாச்சு அப்படின்னு காமிக்கிறார் அவர்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இவனுடைய இதுல இருந்து. இங்க முன்னாடி சொன்னார் இவர் 7வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். எச்சான்ய திருஷ்டும் இச்சசி அப்படின்னு, நீ இன்னும் எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாயோ அது எல்லாத்தையும் கூட நான் உனக்கு காட்டுகிறேன். அப்ப அங்கேயே நான் சொன்னேன், இந்த போர் வந்து எத்வா ஜெயேம எதிவா நோ ஜெயேயுன்னு கேட்டானா இல்லையா, அந்த ஒரு சஸ்பென்ஸ கூட நான் உனக்கு இப்ப வந்து காமிச்சுடுறேன்ப்பா. அதுக்கப்புறமா போர் பண்ணுவியா மாட்டியா, இப்ப என்ன கேள்வி, உனக்கு போர் பண்ண கூப்பிட்டுன்னு வந்தா அவங்க செத்து போயிடுவாங்களோ இவங்க செத்து போயிடுவாங்களோ, நான் ஜெயிப்பேனோ அவன் ஜெயிப்பேனோ, நான் எப்படி குருவை கொல்வேன், நான் எப்படி இவனை கொல்வேன், இதே இப்ப சொல்லிட்டே இருந்தேன்னா நான் இப்ப காட்டுறேன் பாரு உனக்கு என்னென்னலாம் நடந்திருக்குன்னு காமிக்கிறேன், அதை பூரா நீ பாத்துட்டியானா அதுக்கப்புறம் நீ என்ன பேசுறதுக்கு இருக்கு, இப்படியே சொல்லிடுவார் இவரே. நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின்னு பகவானுடைய வார்த்தைகள் வரும், வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். நம்ம வந்து எல்லாருக்கும் அதுதான், நம்ம எல்லாருக்கும் அதுதான் வாழ்க்கையில அப்ளை ஆகக்கூடிய ஒரு வேர்ட்ஸ். அத வந்து அர்ஜுனனுக்கு சொல்றது மூலமா எல்லா சகலமான பேருக்கும் அதை சொல்றார் பகவான். இங்க காமிக்கிறார் அவர்கள் எல்லாம் என்ன ஆகிறார்கள்ங்கிறத பாரு. பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்மளோட மைண்ட் வந்து சரி இது பகவத் சங்கல்பம் அப்படிங்கிறது புரியணுமா இல்லையா, அதுக்காகவே காமிக்கிறாருன்னு கூட வச்சுக்கணும். இப்ப யாரெல்லாம் காமிக்கிறாருன்னா எல்லா துரியோதனாதிகள் எல்லோரும் அந்த வாய்க்குள்ள போறதுன்னா என்ன அர்த்தம், வாயில என்ன இருக்கு, வாயில நெருப்பு இருக்கு, நெருப்புக்குள்ள போனா என்ன ஆகும், நெருப்புக்குள்ள போனா அவர்கள் அழிந்து படுவார்கள். அப்போ இந்த பிறவி என்பது அவர்களுக்கு முடிகிறது, he is dying அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. அவர்கள் எல்லோரும் வாய்க்குள்ள போனா யமனோட வாய்க்குள்ள போற மாதிரிதான் பகவானோட வாய்க்குள்ள இப்ப போகும்போது, ஏன்னா கால சன்னிபாக அப்படிங்கிற காலனாக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் பகவானே சொல்ல போற. நீ யாருன்னு அவன் கேட்பான், அப்ப சொல்லுவார் நான் கால ரூபமா இருக்கேன்ப்பா இப்போ அப்படின்னு. அதனால இந்த கால ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய வாய்க்குள்ள இந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லோரும் போகிறார்கள். அவங்களோட கூட சண்டை போடுறதுக்கு ஒரு பெரிய ஏகப்பட்ட அக்ஷௌகினி சேனை வந்தது. அதுல எத்தனை ராஜாக்கள் இருந்தார்கள், அத்தனை ராஜாவும் சேர்ந்து மொத்தமா கூண்டோட கைலாசம் உள்ள எல்லாரும் போறான். அது மாத்திரம் இல்ல, இங்க இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆள் இருக்கான் அந்த கர்ணன், அந்த கர்ணனும் சேர்ந்து போறான். இவன் இதுவெல்லாம் போனா அவனுக்கு எப்படி இருக்கும், அப்பா போறான் அப்பாடி ஜாலி நல்லதா போச்சு எல்லாம் எதிரி எல்லாம் ஒழிஞ்சாயான. இங்க அடுத்தது நம்ம சைட்ல இருக்கிற நல்ல நல்ல வீரர்கள்லாம் கூட போறாங்க. இப்போ போர்னு வந்தா ரெண்டு பக்கமும் தானே நமக்கு வந்து லாஸும் இதுவும் இருக்கும் இல்லையா. இவன் பையனே போறானே, இவன் பையனே சொந்த பையனையே அஸ்வத்தாமனையே தூக்கி கொண்டு போய் கொடுத்தாச்சு. அந்த மாதிரி இந்த இதுல பத்ம யூகத்துல போய் வெளில வர தெரியாம பாவம் அது போயிடுது. அப்ப அது அந்த அந்த லாஸ் எல்லாம் இருக்கு இல்ல, அததான் காமிக்கிறான், அதை காமிக்கிறார் பகவான். அந்த இவன் நம்ம சைட்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல வீரர்கள், அவர்களுக்கு பெயர்களை அவன் விரிவா சொல்லல, ஆனா எல்லாருமே இந்த திருஷ்டத்யும்னன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே தான் இந்த போரில் மடிகிறார்கள்னு பார்க்கிறோம் இல்லையா. அதனால நம்ம சைட்ல இருக்கிற நல்ல நல்ல வீரர்கள் எல்லாரும் கூட உன்னுடைய வாய்க்குள் போகிறார்கள். விஷந்தி அப்படின்னா புகுகிறார்கள்னா அவர்களை நீ கபலீகரம் பண்ணுகிறாய், காலம் அவர்களை விழுங்குகிறது, அதான் இந்த விஷயம். அவர்கள் எல்லாம் விழுங்கப்படுவதை இவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்ப இவனுக்கு ஏற்கனவே பீதி ஜாஸ்தியா போச்சு. இவன் என்ன கேட்டானா பிரசீத பிரசீத ஜெகன்னிவாச ஜெகதீஷ அப்படின்லாம் சொல்றான். இப்ப இவர் காட்டுறார், நான் பிரசீதத்துக்கு ஆறேன், அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறதுன்னு காமிக்கிறேன் பார் அப்படின்னு காமிக்கிறச்சேதான் யார் யார் போறாங்க உள்ள அப்படிங்கறத எல்லாம் பார்க்கிறான். அடுத்தது 27வது வக்த்ராணி தே த்வரமாணா விஷந்தி தம்ஷ்ட்ராகராலானி பயானகானி கேச்சித்விலக்னா தசனாந்தரேஷு சந்திருஷ்யந்தே சூர்ணிதைருக்தமாங்கைஹி. இன்னும் கோரமான ஒரு காட்சியை காமிக்கிறார் பகவான். இது முதல்ல பார்த்தது எல்லாம் உள்ள போறத பார்த்தான், இந்த உள்ள போறது எல்லாமே ஸ்மூத்தா போகல, அதான் இந்த விஷயம், அதை காமிக்கிறார். ஸ்மூத்தா போகல, அது என்னெல்லாம் பட்டுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். தம்ஷ்ட்ரா கராலானி, முன்னாடியே இந்த தம்ஷ்ட்ரா கராலானின்னா கோரை பற்கள் கொண்டது அப்படின்னு பார்த்திருக்கோம். அதேதான் இங்கேயும் அர்த்தம், கோரை பற்கள் கொண்டதும் பயானகானி பயங்கரமாக இருக்கக்கூடியதுமான
தே வக்திராணி உன்னுடைய வாய்களை, நிறைய வாய் இருக்கு. இவங்க என்ன 100 பேரை திங்கணுமே, ஒரு வாய் வச்சுட்டு இருந்தா போதுமா? அப்புறம் எப்ப தின்னு முடிச்சு எப்ப காமிச்சு ஷோ முடியாது நமக்கு. 3 hours 4 hours 5 hours போயிட்டே இருக்கும் இல்லையா? எல்லா வாயிலையும் வந்து வாங்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. அப்ப தே வக்திராணி உன்னுடைய வாய்களை அல்லது முகங்களை, முகம்னு சொல்றதும் இங்க இந்த இடத்துல வக்திராணி அப்படின்னா வாய்க்குள்ள அவர்கள்லாம் போகிறார்கள். வாய்களை துவரமானா ரொம்ப வேகமாக, துவரன்னா வேகமா வருது, துவரமானா வேகமாக ஓடி வந்து விஷந்தி புகுகிறார்கள். இந்த கேச்சித்துனா ஒரு சிலர், சூர்ணிதைகி சூர்ணமான பொடி பொடியான, சூர்ணம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வச்சு நல்லா தேய்ச்சு தேய்ச்சு பண்ணினாக்க அது வெறும் பொடி பொடியாயிடும். அந்த மாதிரி கேச்சித்து சூர்ணமான உத்தமாங்கைகி தலையெல்லாம் போட்டு சூர்ணம் பண்ணிடுறாராம் அவர், கட்டிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணி எல்லாம் அவர் வந்து அது பூரா கடிச்சு பொடி பொடியா ஆக்கி வச்சிருக்காரு எல்லா தலைகளுடன், உத்தமாங்கை தலைகளுடன், தசனாந்தரேஷு பற்கள் இடையே விலக்னாக சிக்கினவர்களாக சந்திருஷ்யந்தே காணப்படுகிறார்கள். என்ன ஒரு ஒரு விவரிப்புன்னு பாருங்க. இத நீங்க வந்து மைண்ட்ல கொண்டு வந்தாதான் இதுதான் வந்து உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. என்னமோ எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும், அப்படி கிடையாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பகவான் இதை காட்டுறாரு. நீ இதுல விருப்பு அதுல வெறுப்பு எல்லாம் காட்டாதேப்பா, நான் காட்டுற இந்த கோரமான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு ஒரு அமைதியான பார்வை வேணும், அதான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், ஐயோ என்கிட்ட காட்டாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு எதை காட்டினாலும் இது பகவானுடைய கிரியேஷன், இது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்றாருன்னா, கோரை பற்கள் கொண்டதும் பயங்கரமானதுமான உன்னுடைய வாய்களை வேகமாக ஓடி வந்து புகுகிறார்கள். சிலர் சூர்ணமான அதாவது பொடி பொடியான தலைகளுடன் பற்களின் இடையே சிக்கியவர்களாக காணப்படுகிறார்கள். இது இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா, அருவருப்பு அப்படிங்கிற ஒரு ரசம் இருக்கு. நம்மளுடைய நவரசங்கள்ல ஒரு ரசம் வந்து அருவருப்புன்னு ஒரு ரசம். உண்மையிலேயே இந்த இடம் வந்து யாராவது வாயில தலைய வச்சு கடிச்சு அந்த தலை வந்து சூர்ணமாயி அது பாதி கோரை பற்கள்ல வந்து இடுக்கிண்டு இங்கே பின்னு வச்சு குத்தி எடுக்கிற மாதிரி அங்க கொஞ்சோண்டு தலை இப்படி நீட்டின்னு இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்து சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. அது அந்த பாக்குறான், அந்த அருவருக்கத்தக்க அந்த காட்சியை கூட அவன் பையனா இத்தனை பேர் உள்ள போறாங்க, எல்லாரையும் அவர் வாய்க்குள்ள பிரவேசிக்கிறார்கள். அதுலயும் சில பேர் ரொம்ப வேகமா வேற போறாங்க, டக்கு டக்குன்னு வெட்டிண்டே போயிட்டாங்கக்கா. இதுல போர் களத்துல வேகமா உள்ள போயிடலாம் சுவாமியோட வாய்க்குள்ள. அந்த கஷ்டப்படாமையே அவனுக்கு மரணம் கிடைக்கிறது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நிம்மதிதான். போயிட்டான். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அங்கனாக்க, அந்த பல்லுக்குள்ள இடுக்கில மாட்டின்னு இருக்கான். மாட்டின்ட்டு ஒருத்தன் வந்து சூர்ணம் ஆயிடுறான், ஒருத்தன் வந்து இடுக்குல மாட்டின்னு இருக்கான், ஒருத்தன் தொங்குறான். உத்தமாங்கைகி அப்படின்னா தலை, உத்தம அங்கம் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய உத்தமன்னா உயர்ந்த அப்படின்னு. அது மேல இருக்கக்கூடிய அங்கம் எது அப்படின்னா அது தலை. அந்த தலைய அவர் வந்து கடிச்சு திங்குறாராம். அந்த கடிச்சு திங்கும் போது அது பல்லு இடுக்குல மாட்டின்ட்டு அங்கங்க நிக்கிறது அப்படின்னு, சிக்கியவர்களாக காணப்படுகிறார்கள். இத வந்து விஷுவலைஸ் பண்ணணும். இத விஷுவலைஸ் பண்ண இது வந்து நம்ம இதுல சொல்லுவோம், மேனேஜ்மெண்ட் தியரியில சொல்லுவோம், மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படிங்க அந்த 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 உண்மை நிலையை நம்ம வந்து உணரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுதான் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஆஃப் லைஃப். இப்படித்தான் இருக்கு லைஃப். எல்லா விஷயமுமே சௌமியமா ரொம்ப ரம்யமா எப்பவுமே வந்து ஒரு பேக் ஆஃப் ரோசஸாவே லைஃப் இருக்காது. ஒரு சமயத்துல நம்ம ஒரு எர்த்குவேக்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு சுனாமில மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இங்க நமக்கு நம்மளால கன்சீவ் பண்ண முடிஞ்சது எர்த்குவேக், சுனாமி, வால்கனோ எரப்ஷன், இவ்வளவுதான். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இதன் மூலமாக எது காட்டப்படுகிறது அப்படின்னா காலம் மகத்தானது அப்படின்னு காட்டப்படுகிறது. காலத்திற்கு எல்லோருமே கட்டுப்பட்டவர்கள் தான், யாருமே காலத்திலிருந்து விடுபட முடியாது. அதனாலதான் அத்தனை பேரையும் உள்ள வந்து பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான். அப்படி பிரவேசிக்கும் போது அந்த காட்சியானது அவ்வளவு கோரமா இருக்கு. அதனால லைஃப்ல ஒரு ஒரு கோரமான விஷயம் வந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். டெத் அப்படிங்கிறது ஒரு வேண்டாத விஷயம்ங்கிறதே கிடையாது. டெத் இஸ் ஆல்வேஸ் எ மங்களமான விஷயம் தான் அப்படின்னு சாஸ்திரம் பிலீவ் பண்ணல, சாஸ்திரம் சொல்றது.
அப்படி அமங்கலமான விஷயம் டெத் அப்படின்னு நாம நினைச்சோம்னா பர்த்தும் அமங்கலமான விஷயம் தான். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா பர்த்து சம்சாரத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்றது. அப்ப சம்சாரம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா டெத்து தான் வந்து உண்மையிலேயே மங்களமான விஷயம். அதுவும் திரும்பி வாராத ஒரு டெத் இருக்குல்ல, ஞானத்தோடு கூடிய விதேக முக்தி இருக்கே, அதுதான் உண்மையிலேயே ரொம்பவும் மங்களமான விஷயம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதைத்தான் நம்ம முக்தி அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் ஒரு சேர ஒரு இடையில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதை காமிக்கிறது. இப்போ 2 உதாரணங்கள் காமிக்கிறோம். அர்ஜுனன் வந்து இது எப்படி உள்ள போறது, அந்த 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 உள்ள போகிற காட்சியானது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணங்கள் காமிக்கிறான். அதுக்கப்புறம் நீ யாரு அப்படின்னு கேட்பான். அத நம்ம இப்போ ஸ்லோகத்தை படிக்கலாம். யதா நதீனாம் பகவோம்புவேகாः சமுத்திரமேவாபிமுகா த்ரவந்தி ததா தவாமி நரலோகவீரா விஷந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி. யதா எவ்வாறு, நதீனாம் நதிகளுடைய, பகவக பற்பல, அம்புவேகாக வேகமான நீரோட்டங்கள், சமுத்திரமேவ கடலையே, அபிமுகாக நோக்கி, திரவந்தி செல்லுகின்றதோ அல்லது ஓடுகின்றதோ, ததா அவ்வாறே, அபிவிஜ்வலந்தி கனல் வீசும் நெருப்பை கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய, தவ உன்னுடைய, வக்த்ராணி வாய்களை, அமி இந்த நரலோக வீராக மண்ணுலக வீரர்கள், விஷந்தி புகுகிறார்கள். எவ்வாறு நதிகளுடைய பற்பல வேகமான நீரோட்டங்கள் கடலையே நோக்கி செல்லுகின்றனவோ அவ்வாறே கனல் வீசும் நெருப்பை கப்பிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய வாய்களை இந்த மண்ணுலக வீரர்கள் புகுகிறார்கள். இதே மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து 2வது அத்தியாயத்துல பண்ணிருக்க வியாசர். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி எத்வது அப்படின்னு அந்த ஞானியினுடைய நிலையை சொல்றதுக்காக, அது என்ன எவ்வளவு வந்து சேர்ந்தாலும் அந்த எப்படி வந்து கடல் வந்து அசையாமல் இருக்கோ அப்ப வந்து இந்த நதிகள் எல்லாம் கடலை நோக்கி ஓடி வருவது போல அப்படிங்கிற ஒரு இதை ஒரு கம்பேரிசன் பண்ணிருக்கு. அதுவும் பகவான் கிருஷ்ணர் சொன்ன ஸ்லோகமா தான் இருக்கு. இங்க அதே மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ற. இந்த நதிகள் எல்லாம் வந்து பல பல ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. அந்த ட்ரிபியூட்டரிஸோட சேர்ந்து எல்லாமே போய் எங்க சேருறது அப்படின்னா, சிலது வந்து அப்படி அப்படியே ட்ரை ஆயிட்டாலும் போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னா கடலைத்தான் கடைசியில போய் சேருது. அது போலதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுமே, இந்த நான் பார்த்து கொண்டிருக்கிறது திருதராஷ்டிரனுடைய புத்திரன் கர்ணன், என்னுடைய சைட்ல இருக்கிற வீரர்கள் பீஷ்மர் துரோணர் என்று இவர்கள் மாத்திரம் அல்லப்பா, எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே கடைசியில் வந்து அந்த வாய்க்குள்ளதான் வந்து போறது. எப்படி நதிகள் எல்லாமே எத்தனை கிளைகளாக பிரிந்தாலும் அது கடைசியில் சேர்வது கடலாக இருக்கிறதோ, அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் உன்னைத்தான் வந்து அடைகிறது அப்படிங்கறத ஒரு உதாரணத்தோட வந்து தான் பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றார். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர்கள் மாத்திரம்தான் போனார்கள்ங்கிறது இல்ல, காலத்திற்குட்பட்ட அனைத்துமே காலத்தின் வாய்க்குள் போய்கொண்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான் அப்படிங்கிறது நமக்கு இது ஒரு மெசேஜ் தெரியறது இதுல இருந்து. நதி எப்படி வந்து உருவாருது அப்படின்னு கேட்டா, இந்த கடல்ல இருக்கிற நீர் தான் வந்து எவாபரேட் ஆகி அதுதான் கிளவுட்ஸ்க்கு போறது. வாட்டர் சைக்கிள் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், எல்லாருக்கும் நிறைய நம்ம சயின்ஸ் புக்ல படிச்சாச்சு. அங்கேருந்து மறுபடியும் மழையா வந்து நதியா இருந்து நதி. அப்ப இங்க உற்பத்தி எங்கேருந்து வந்தது? கிரியேட்டர் யாரு? கிரியேட்டர் பகவான் தான். இந்த பகவான் கிட்டே இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கிரியேஷன் ஆனது மறுபடியும் பகவான் கிட்டேயே லயமாகி கொண்டிருக்கிற காட்சியை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த நதி கடல் அப்படிங்கிற உதாரணத்தை சொல்லி எல்லாமே கிரியேஷன்ல ரிசால்வ் ஆயிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவன் வந்து பார்த்ததாக அப்ப சொல்றான். முடி சார்ந்த மன்னரும் ஒரு நாளில் பிடி சாம்பல் ஆவார் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு பழமொழியா என்னமோ இருக்கு, பட்டினத்தார் சொன்னதுன்னு நினைக்கிறேன்.
அது எல்லாமே ஒரு ஒரு காலத்துல என்ன ஆகணும் அப்படின்னாக்க, அது தன்னுடைய நேம் அண்ட் ஃபார்ம மாற்றிக் கொண்டுதான் ஆகணும். அண்ட் அண்ட் இந்த எண்ட் அது எங்க போறது அப்படின்னாக்க, பகவான் கிட்ட தான் அது எல்லாமே லயமா இருக்கு. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனே ஜఠரீ சயனம்னு ஆதிசங்கரர் சொன்னது மாதிரி, திருப்பி ஒரு கிரியேஷன் வரும்போது, திருப்பி ஒரு அம்மாவோட வயித்துக்குள்ள போய் போய் அது வந்து கொண்டே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உயிர்கள் அனைத்துமே இறைவனுடைய வாய்க்குள்ள போய் சேருறது அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாரு. உன்னுடைய வாய்களை இந்த வீரர்கள் அனைவரும் வந்து சேர்கிறார்கள் அப்படின்னு. யதா அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இதே விஷயம்தான் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காः விஷந்தி நாசாய சம்ருத்த வேகாः ததைவ நாசாய விஷந்தி லோகாः தவாபி வக்ராணி சம்ருத்த வேகாः. யதா எவ்வாறு பதங்காக விட்டில் பூச்சிகள் சம்ருத்த வேகாக வெகு வேகமாக பிரதீப்தம் சுடர்விட்டு எரியும் ஜுவலனம் நெருப்பை நெருப்பை நெருப்பு எங்க இருக்குன்னா அவருடைய வாயில இருக்கு, அந்த வாயில இருக்கக்கூடிய நெருப்பை நாசாய தம் அழிவிற்காக விஷந்தி நுழைகின்றன. ததா ஏவ அவ்வாறே லோகாக அப்பி மக்களும் சம்ருத்த வேகாக வெகு வேகமாக நாசாய தம் அழிவிற்காக தவ உன்னுடைய பக்திராணி வாய்களை விஷந்தி அடைகிறார்கள். இது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா சேம் காட்சி இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்றார். எவ்வாறு விட்டில் பூச்சிகள் வெகு வேகமாக சுடர்விட்டு எரியும் நெருப்பை தம் அழிவிற்காக நுழைகின்றனவோ அவ்வாறே மக்களும் வெகு வேகமாக தம் அழிவிற்காக உன்னுடைய வாய்களை அடைகிறார்கள். இப்ப வாயில நெருப்பு இருக்கிறதுனால இந்த நெருப்புக்கு விட்டில் பூச்சி போனது அப்படிங்கிற உதாரணம் இப்ப அவருக்கு கொடுக்க முடியாது. இந்த வாயில இருக்கிற நெருப்பை நோக்கி அத்தனை உயிர்களும் சென்று சேர்கிறது. இந்த வாய் நெருப்பு என்ன சொன்னேன் நான், இதை புரிஞ்சுக்கணும். இது பகவானோட வாயில எப்ப பாரு நெருப்பை வச்சுட்டு உட்காந்துருக்கா, எல்லாரும் போய் அங்க விழறாங்க, அப்படி கிடையாது. இது கால தத்துவம். இந்த காலத்திற்குட்பட்டதுதான் இந்த கிரியேஷன். ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் இந்த கிரியேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் காலத்துக்குள்ள அது ரிசால்வ் ஆகுது. காலம் என்பது இறைவனை தவிர வேறு இல்லை. அதனால எல்லாமே காலத்துக்குள்ள ரிசால்வ் ஆயிக்கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த விட்டில் பூச்சிகள் என்ன பண்றது அப்படின்னா, நல்ல ஜலஜலன் எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு, ஒரு விளக்கு இருக்குன்னா அது நமக்கு கேடு பண்ணும் அப்படின்னு, அது நாம அழிந்து போவோம் அதுல விழுந்தான்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு அங்க போறதுல ஒரு ஒரு அட்ராக்ஷன், அதனால அது போறது. அப்படி போய் அது விழுந்து அது தன்னுடைய உயிரை மாய்க்கிறது, அது போய் அது அழிந்து போகிறது. அது போலதான் இங்க இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையும் இந்த உலக இன்பங்களை அனுபவித்து அனுபவித்து மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய இந்த ஒரு செயலான உன்னுடைய வாய்க்குள் அடைந்து மறுபடியும் வரக்கூடிய செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அப்படிதான் இந்த உயிர்கள் எல்லாரும் அவர்களுடைய வசத்துல இல்லை. முன்னாடியே 8வது அத்தியாயத்துல சொன்னார், அவர்கள் வசத்தில் இல்லை, அவர்கள் போவதும் வருவதும் அவர்கள் வசத்தில் இல்லை, கர்மாவினுடைய வசத்தில் இருக்கு. அது மாதிரி எல்லாம் வந்து உன்னுடைய வாயை வந்து அடைகிறார்கள் அப்படின்னு இங்க கால தத்துவத்தை சொல்கிறார். நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவனுக்கு அந்நியமாக இந்த கால தத்துவம் என்பது இல்லை. இட்ஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஈஸ்வரா. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவன் வேறு, கால தத்துவம் வேறு அப்படின்னு கிடையாது. இந்த காலம் என்பதே இறைவன் காலாதீதனாக இருக்கக்கூடிய இறைவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காலம் என்பது அனாதியாக இருந்து கொண்டிருக்கிறது. காலத்திற்கு ஆரம்ப முடிவு என்று சொன்னால் அது எந்த காலம்ன்ற கேள்வி வரும். அப்போ நமக்கு அனவஸ்தா தோஷம் தான் வரும். அதனால காலம் வேறு இறைவன் வேறு என்பது அல்ல, காலத்திற்குள் அனைத்தும் ஒடுங்குகின்றன அப்படிங்கறத அவன் பார்க்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இவன் காமிக்கிற ஒரு ஒரு காட்சி தான். நாம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஓ இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த காட்சி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, இந்த காட்சியில பகவான் என்ன பண்றார்? இவர் வெறும் திறந்தா வச்சுருக்காரா, வேற ஏதாவது காரியம் பண்றாரா அப்படிங்கிற விஷயம் அடுத்தது. லேலிஹ்யசே கிரசமான சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலத்பிஹி तेजोभिरापूर्य जगत् समग्रम् भासस्तवोग्राः प्रतपन्ति विष्णो ஜுவலத்பிஹி கனலை கக்குகின்ற
ஜுவலனம்னாலே கனல், நெருப்பு எரிந்து கொண்டிருக்கு. ஜுவலத்பிகி கனலை கக்குகின்ற, வதனைகி வாய்களால், சமக்ரான் எல்லா மக்களையும், கிரசமானக விழுங்கிக் கொண்டு, சமந்தாத் எல்லா பக்கங்களிலும், இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடுலையும் எல்லா பக்கங்களிலும், லேலிஹ்யசே நக்கி துழாவுகிறீர்கள். எப்படி இருக்கு பாருங்க. இதத்தான் சொன்னேன், அருவருப்பா இருக்கும். நக்கி துழாவுகிறீர்கள். ஹே விஷ்ணோகு, ஓ எங்கும் நிறைந்தவரே, தவ உன்னுடைய, உக்ரக உக்ரமான, பாசக ஒளிகள், சமக்ரம் அனைத்து, ஜெகத் உலகங்களும், தேஜோபிகி கனல்களால் அதாவது நெருப்பு பிழம்புகளால், ஆபூரிய நிரப்பப்பட்டு, பிரதபந்தி எரிகின்றன. கனல் கக்குகின்ற வாய்களால் எல்லா மக்களையும் விழுங்கிக் கொண்டு எல்லா பக்கங்களிலும் நக்கி துழாவுகின்றீர். ஓ எங்கும் நிறைந்தவரே, உன்னுடைய உக்கிரமான ஒளிகள் அனைத்து உலகங்களும் கனல்களால் அதாவது நெருப்பு பிழம்புகளால் நிரப்பப்பட்டு எரிக்கின்றன. உங்க ஒளி எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா உலகத்தையும் அது எரிச்சு சாம்பலாக்கி கொண்டிருக்கிறது. அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், ஜந்துக்களும், அந்த உயிரினங்கள் அனைத்தும் உன்னுடைய அத்தனை வாய்களிலும் வந்து வந்து அடைகிறது. அந்த வாய் எப்படி இருக்குன்னா நெருப்பை கக்கி கொண்டு இருக்கிறது. இந்த நெருப்பை கக்கி கொண்டு இருக்கக்கூடிய, ஐயோ பாவம், எவ்வளவு நாள் என்ன பூஜை பண்ண, இவனை போய் நம்ம சாப்பிடுறோமே, இவன் வேண்டாம் அப்படின்னு நைசா வாய் அப்படி திரும்பிண்டாரானா இல்லையா? என்ன பண்ணிருக்காரு அவர்னா, எதையும் விடாம இழுத்து இழுத்து சாப்பிட்டாராம். எதையும் விடாம நக்கி துழாவுகிறீர்கள். இப்ப நம்ம வீட்டுல தனியா நமக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷ சாப்பிடும்போது எவ்வளவுலாம் பண்ணுவோம், நக்கி நக்கி. அந்த வேலையே பகவான் வந்து பண்றார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷ சாப்பிடும் போது எல்லாரும் எப்படி பிளேட்டை காலி பண்ணுவோமோ அந்த மாதிரி அவர் வந்து இத பண்றாரு. அப்ப அவருக்கு வந்து இது என்ன, இது ரொம்ப பிடிச்ச இதுவா, இப்படி எல்லாரும் வந்து அவரோட வாய்க்குள்ள வந்து சூர்ணித்தை ருத்த மாங்கைகின்னு அப்படியே வந்து கடிச்சு பொடி பொடி ஆக்குறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச இதுவானா, அவருக்கு விருப்பு வெறுப்பு என்பதே கிடையாது. அதைத்தான் முதலேந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அவருக்கு வந்து வேண்டுதல் வேண்டாமை என்பதே சுத்தமா கிடையாது. அவருக்கு தனக்கு வேண்டியவன் வரான், அதனால நமக்கு ரொம்ப பூஜை பண்ணவன் வரான், அதனால அவனுக்கு வேண்டாம், இப்ப தனியா அவனை கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணுவோம், வந்து அவனை வேணா நம்ம மத்தவனை இன்னொருத்தன் பிடிக்காதவன் வரான், ராட்சசம் வரான், அவனுக்கு பல்லெடுக்கல வச்சு கடிப்போம், அப்படியெல்லாம் கிடையாது. எது எது வருதோ எது எது உள்ள போறதோ உள்ள போயின்னு இருக்கு. எதை எதை கடிக்கிறாரோ கடிச்சுட்டு இருக்காரு. இது எனக்கு வேணுங்கிறது, இதை வேண்டாங்கிறது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்சல்யூட்லி நோ விருப்பு வெறுப்பு. அட் த சேம் டைம் அப்சல்யூட்லி நோ சிம்பத்தி. ஐயோ பாவம், இவனுக்கு இப்ப கொடுக்க வேணாம். எல்லாருமே அவ்வியக்தமா ஆக வேண்டிய ஒரு காலம் வரும்போது அவ்வியக்தத்துக்கு போய்த்தான் அவன். திரும்பி வியக்தமாக வேண்டிய காலம் வரும்போது அந்த வியக்தத்துக்கு வரத்தான் வேணும். திருப்பி திருப்பி அதனாலதான் சொல்றேன், டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கே, அதை நாம வந்து எந்த காலத்திலையும் இறைவனுக்கு அந்நியமாக பார்க்கவே முடியாது. ஸ்பேஸ் பூரா நிறைஞ்சிருக்கிறது எதுன்னா அது இறைவன் தான். ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சமே இறைவன் தான். டைம் பூரா எது அப்படின்னா இறைவன் தான். இறைவன் தான் நிர்ணயிக்கிறான் எப்பொழுது வெளியில் வர வேண்டும், எப்பொழுது உள்ளே போக வேண்டும் அப்படிங்கறதெல்லாம். அதனால தான் நிர்ணயித்த அந்த நியதியை பொறுத்து அவன் அனைத்தையும் லயமாக்கி கொண்டிருக்கக்கூடிய கால ரூபனாக இப்பொழுது இருக்கிறான். அதனால எல்லாத்தையும் அவன் வாங்கி கொண்டிருக்கிறான். அவன் நாக்கால துழாவறான், அவன் இது பண்றான் அப்படிங்கிறதுனால அவன் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்கமான ஒரு விஷயத்தை பண்ணுகிறான் அப்படிங்கிறது கிடையாது. அது அவருடைய தர்மமாக இருக்கிறது. ஏதாவது விட்டு போயிடக்கூடாது, எல்லாமே லயம் ஆகணுங்கிறது கூட ஒரு தர்மம் தான். இது விஷ்ணு அப்படிங்கிற, விஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லப்படுறது அப்படின்னா, சர்வம் வேஷ்டி இதி விஷ்ணுகு அப்படின்னு. வேஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் என்ன சொல்றது, சரவுண்ட் பண்றது, எல்லாத்தையும் இதுல சொல்லுவோம், ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சாதனம் பண்றது அப்படின்னு. ஆச்சாதனம் பண்றதுன்னா எல்லாமே அதுக்குள்ள அடங்குறது. இப்ப நம்ம கட்டிக்கிற வேஷ்டி எப்படி இருக்கு, நம்ம சுற்றி கட்டிக்கிறோம் இல்லையா, இப்ப ஜென்ஸ் எல்லாம் கட்டிக்கிற வேஷ்டி எப்படி இருக்கு, அவர்களை மறைக்கிறது இல்லையா, அது மாதிரி இருக்கிறது அனைத்துமே அந்த 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 இறை தத்துவத்துக்குள்ளதான் இருக்கிறது அப்படிங்கிற உணர்த்தறதுக்காக இந்த விஷ்ணு அப்படிங்கிற பதமானதுக்கு ஒரு விக்கிரக வாக்கியம் சொல்லப்படுகிறது. விஷ்ணுன்ற பதத்துக்கே என்ன அர்த்தம்னா எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். அதனால அவருக்கு எந்த இடுக்குல யார் ஒளிஞ்சின்றாலும் தெரியும். அதனால அவர் வந்து லேடிஸ் கேஸே அதான் கூப்பிட்டு அதை வாங்கி வாயில போட்டு நல்லா நக்கி தின்னுடுறார் அப்படிங்கிறத சொல்றோம்.
இப்ப அவனுக்கு ஒரு டவுட் வருது. ரொம்ப அழகான ஒரு கிருஷ்ணன். எல்லாருமே மனமோகன முரளிதாரி அவன். அப்படியே மனசே வந்து மயங்கி போயிடும். அவனை பார்த்தாலே அப்படியே வேற எதுவுமே தோணாது. அவ்வளவு ஒரு அழகு. என்ன ஒரு அந்த மயில் பீலி ஆகட்டும், அந்த கண்கள் ஆகட்டும், அதை வர்ணிக்காத ஒரு கவிஞனே கிடையாது. ஒரு கவிதையே எழுத தெரிய வேண்டாம். ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா கூட அவன் கூட அவனுக்காக 4 வார்த்தை எழுதுவான். அவ்வளோ ஒரு அழகு, சௌமியமான ரூபம், எத்தனை லீலைகள், எத்தனை அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். எவ்வளவு பொறுமைசாலி. அந்த தூது போகும் போதெல்லாம் அவமானப்பட்ட போது கூட அவன் வந்து எதுவும் காமிச்சுக்கல. இப்படி ஒரு ஒரு கிருஷ்ணரை பார்த்து 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 பழகி போயிடுத்து. ஆனா இப்ப என்ன பார்க்கிறேன்னா உலகமகா கோரத்தை காமிக்கிறானே. இப்ப யாரு இவன்? யாருயா நீ? யாருப்பா நீ அப்படின்னு எல்லாம் கேட்பாங்கல்ல. யாரு சாமி நீ அப்படின்னு. அந்த மாதிரி இது யாரு இது அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம். அப்ப அவனே கேள்வி, நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இங்க இருக்கிறது 1 to 1 தான். நான் என்னை பத்தி தெரியணும்னா என்கிட்ட தான் கேட்டாகணும். அதனால அவன் கேட்கிறான், நீ யாரு அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல கேட்க போறான். आख्याहि मे को भवानुग्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम्. என்ன வினயம் பாரு. அந்த டோன்லயே அவ்வளவு ஒரு குழைவு இருக்கு. பயந்தா பயம் வந்து பயத்தோட உச்சிக்கு போயாச்சு. இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே ஐயோ பயங்கரமா இருக்கே அப்படின்ற ஒரு ஒரு எட்ஜுக்கு போயாச்சு. பக்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பக்தி டோன் வந்து பக்தியில மாறின்னு இருக்கு. இந்த பக்தி வரும்போது அந்த தழுதழுப்பே வரும். இந்த படிக்கிறச்சே அந்த தழுதழுப்பு தெரியறது அளவுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து சோசன் வேர்ட்ஸா இருக்கு. ஹே தேவவர, தேவர்களும் சிறந்தவரே, பிரசீத, அருள் புரிவீராக. ப்ளீஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்கிக்கோங்களேன் அப்படிங்கிற. பிரசீத, அமைதி அடைவீராக, அருள் புரிவீராக. தே நமக அஸ்து, உங்களுக்கு நமஸ்காரம் உரித்தாகுக. நல்லா நமஸ்காரம் பண்றேன்ப்பா உனக்கு. உக்ர ரூபக, உக்ரமான ரூபமுடைய பவான் நீ, கக யார், யாரப்பா நீ, இதி மே என்று எனக்கு ஆக்கியாகி கூறுவீராக. யார் நீ, யார் என்று எனக்கு கூறுவீராக. ஆத்யம் ஆதியாகிய பவந்தம் உம்மை விக்யாத்தும் நன்கு அறிய இச்சாமி விரும்புகிறேன். தவ உன்னுடைய பிரவருத்தி செயலை நகி பிரஜானாமி நான் புரிந்து கொள்ளவில்லை. ரொம்ப அழகு. அவனோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ரொம்ப அழகு. ஓ தேவர்களுள் சிறந்தவரே, அருள் புரிவீராக, அமைதி அடைவீராக. உனக்கு நமஸ்காரம் உரித்தாகுக. உக்கிரமான ரூபமுடைய நீ யார் என்று எனக்கு கூறுவீராக. ஆதியாகிய உண்மை நன்கு அறிய விரும்புகிறேன். உன்னுடைய செயலை நான் புரிந்து கொள்ளவில்லை. எப்பா எனக்கு சுத்தமா புரியலப்பா. நீ யாரு என்னன்னு எனக்கு புரியல. நான் பார்த்த கிருஷ்ணன் வேற, நான் சரண்டர் பண்ண கிருஷ்ணன் கூட வேற, எனக்கு 10 அத்தியாயம் வரைக்கும் சொல்லி கொடுத்த கிருஷ்ணன் கூட வேற. இப்ப பார்த்துட்டு இருக்கேனே இந்த ரூபம் இருக்கே. நீ முதல்ல ஆரம்பிக்கச்சே என்ன ஜாஜ்வல்யமா நிறைய அந்த அதெல்லாம் போட்டுக்கொண்டு அலங்காரமா நீ வந்திய, அப்ப கூட நான் வந்து வேற. இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேனே கடந்த 10 ஸ்லோகங்களால, அதுப்பா அந்த இந்த ரூபத்தை என்னால வந்து புரிஞ்சு கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா என்னென்னலாம் ஒரு மனுஷனால ஒன் சிட்டிங்ல பார்க்க முடியாதோ, ஒரு ஒரு சீன்குள்ள பார்க்க முடியாதோ, அது பூராத்தையும் ஒரு சீன்குள்ள காட்டுறதுன்னா யாரால காட்ட முடியும்? ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கிற ஒரு பர்சனாலதான் காட்ட முடியும். நான் உன்னை சாதாரணமாவே நினைத்து கொண்டு நான் உன்னோடு பழகி கொண்டே இருந்திருக்கிறேன். ஆனா நீ ஓரளவுக்கு தெய்வீக தன்மையெல்லாம் புரியுது. ஆனா இந்த இந்த ரூபம் எனக்கு புரியல. இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் வாரி வாயில போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ரூபம் இருக்கே, இந்த கால ரூபம் இருக்கே, இது புரியுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யாரா இருந்தாலுமே நமக்கு ரொம்ப க்ளோஸ் பர்சன் யாராவது திடீர்னு ஒரு உக்ர ரூபம் எடுத்தாச்சுன்னா அது ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் ஜெர்க் ஆகும் நமக்கு. அதுதான் இந்த நடுக்கமே. இந்த பிரவ்யதிதாந்த ஆத்மாலாம் ஏன் அப்படின்னா, ஏன் நீ திடீர்னு இப்படி ஆயிட்ட அப்படின்னு ஒரு நடுக்கம். இது பயத்தினால ஏற்படுறது. பயத்தோடு கூடிய ஆச்சரியத்தோடு கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சியோட கூடிய எல்லாவற்றும் கூடிய கூடிய இருக்கக்கூடிய இந்த ஒரு உணர்ச்சி. இத சொல்லவே முடியல பாருங்க. ஒரு வார்த்தையில இதான் அந்த உணர்ச்சின்னு தான் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு கலவையா இருக்கு.
நமக்கே இவ்வளவு கலவையா இருக்கே, அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் அவன் சொல்றான், ஹே தேவவர, அப்பா நீ தேவர்களுக்கெல்லாம் சிறந்தவனாக இருக்கிறாய். ஏன்னா அத்தனை தேவர்களும் உனக்குள்ளதான் பிரவிசந்தி பார்த்து கொண்டே இருக்கிறேன் நானு. அப்ப எல்லாரும் உனக்குள்ள வராங்கன்னா, நீ எல்லாரையும் கண்டெயின் பண்றன்னா, நீ எவ்வளவு பெரிய ஒரு இவனா இருக்கணும் நீனு. அப்போ நீ நீ கொஞ்சம் அமைதியாகி எனக்கு நீ யாருங்கிறத முதல்ல சொல்லு. நான் இதுவரைக்கும் உன்னை இப்படி பார்த்தது இல்ல. உன்னுடைய செயலை முதல்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி வந்து சிம்பத்தியே இல்லாம எல்லாரையும் புடிச்சு வாயில போட்டு முழுங்கி கொண்டிருக்கிறாயே யார் நீ? அது எனக்கு காமி அப்படின்னு கேட்கிற. இப்ப அடுத்தது இந்த உக்ர ரூபமாக இருக்கக்கூடிய இது வந்து நீ வந்து ஒரு சௌமிய ரூபனா இல்லை ஒரு உக்ர ரூபனா? அதுதான் இப்ப வந்து அவனுக்கு ஒரு ஒரு பயத்தோட அந்த கேள்வி வந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு பகவான் இப்ப பதில் சொல்ல போறார். அந்த பதில் என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பகவான் தன்னுடைய ரூபம் எதனால இப்படி இருக்குங்கிற விஷயத்த சொல்லுவார். அதுக்கப்புறமா அவனுக்கு வரப்போகுது பாருங்க ஒரு டேர்னு. அவன் வந்து மொத்தமா கால்ல விழுந்துருவான், சரண்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் ஸ்துதி பண்றதுதான் டாப் நாட்சஸ். அது நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல இதனுடைய ஸ்லோகங்களை எல்லாம் படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த வகுப்பை நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே